நாட்டுப்பற்றாளனின் இன்றைய முக்கிய செய்திகள். விசா முறைகேடு தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. 2 வருடங்களுக்கு பிறகு திருச்செங்கோட்டில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வைகாசி விசாக தேர் திருவிழா. ஆரவாரத்துடன் தித்திக்கும் திருச்செங்கோடு. இந்தியா இலங்கையின் சுவாசரியா ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கு 3300 கிலோ மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மற்றும் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். விண்வெளி பொருளாதாரத்தில் முதன்மை பெற்றிட தனியார் பங்களிப்பு அவசியம். பிரதமர் மோடி புதிய வழிமுறைகளை உருவாக்கியுள்ளார் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இதுவரை ஏற்படவில்லை. இருப்பினும் வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கூறியுள்ளார். ஒரிசாவில் உள்ள பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலில் 800 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பஞ்சாபி பாடகரும் காங்கிரஸ் பிரமுகருமான சித்து மூசே வாலாவை பழிவாங்கும் நோக்கத்தில் தன் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொன்றதாக நிலவுலக தாதா லாரன்ஸ் பிஸ்னாய் போலீசாரிடம் தெரிவித்தார். வடபழனி ஆண்டவர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா என்னும் பிரம்மோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வாரிசு அரசியல் குறித்து என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. நான் வலுவான